ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2.5க்கு முன்னாடியே நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கே நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் ஜிபின்னு சொல்லணும். இந்த ஜிபி அப்படின்ற டேர்ம் எப்படி இருக்குன்னா T1, T2, T3 அப் டு எக்ஸெட்ரா இதை மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த டேர்முக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா Tn ஈக்குவல் டு A r⁻n-1. இதில் r அப்படின்றது என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி டீன் படிச்சிருப்போம். அது வந்து காமன் டிஃப்ரென்ஸ், இது காமன் ரேஷியோ. நெக்ஸ்ட் a அப்படின்றது ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு டேர்ம். அதே தான் இங்கேயும் இது வந்து a அப்படின்றது எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கும். n அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் வந்து r அப்படின்றது காமன் ரேஷியோ. அந்த காமன் ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காமன் ரேஷியோவை ஷார்ட்டாக ஆர்னு சொல்வோம். அதுக்கு என்னென்னா T2 டிவைடட் T1, T3 டிவைடட் T2, T4 டிவைடட் T3 இதை மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா A, AR, AR ஸ்கொயர் அப் டு எக்ஸெட்ரா AR(n-1) இப்படின்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி கொடுத்துருக்க நம்பரை வச்சு நம்ம எந்த டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த இடத்துல. 10th நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எக்ஸசைஸ் 2.7ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஜிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்க சீக்வன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க இல்லையா, கீழே நம்ம சப்டிவிஷனில் 7 சம் கொடுத்துருக்காங்க. அந்த 7 சம்மில் எது எதெல்லாம் வந்து ஜிபி அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 9, 27, 81 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கொடுத்துருக்க டேர்ம் எல்லாமே எப்படி, இது T1, இது T2, இது T3, இது T4னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது நம்ம எப்போ அதை ஜிபி ஒரு வேல்யூவை எப்போ நம்ம ஜிபின்னு சொல்லலாம்னா, இப்போது டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதுக்கும் இருக்க ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பருக்கும் இருக்க ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதாவது காமன் ரேஷியோ அப்படின்றது சேமாக இருந்தால் அதை நம்ம எப்போது ஜிபின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போது காமன் ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். அதை வச்சு தான் சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு R1 கண்டுபிடிப்போம். R1 ஃபார்முலா என்ன சொன்னோம், T2 டிவைடட் T1. T2ஓட வேல்யூ என்னென்னா 9, அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டிவைடட் T1 வேல்யூ 3. இப்போது இதை எடுத்து கேன்சல் பண்ண முடியும். 1 3s are 3, 3 3s are 9. அப்போது R1ஓட வேல்யூ நமக்கு 3ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு R2 கண்டுபிடிங்க. T3 டிவைடட் T2. T3 வேல்யூ எவ்வளோ 27 டிவைடட் T2ஓட வேல்யூ நமக்கு 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணுங்கள். 9 டேபிளே ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ண முடியும். 1 9s are 9, 3 9s are 27. அப்போ ஆரோட வேல்யூ இங்கேயும் R2, இது R1 3 வந்துச்சு, R2 நமக்கு என்னன்னு வந்துருச்சு 3ன்னு வந்துருச்சு. இப்போது இதுக்கு அடுத்த நம்பர் போடணுன்னாலும் போடலாம், தப்பு கிடையாது. R3 ஈக்குவல் டு T4 டிவைடட் T3. T4 எவ்வளோ வருது 81, T3 நமக்கு எவ்வளோ வருதுன்னா 27. இப்போ இங்கே கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, கேன்சல் பண்ணுங்கள். 1 27s are 27, 3 27s are 81. ஸோ R3ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு 3ன்னு வந்திருக்கு. நம்ம R3 கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இது ரெண்டுத்தை கண்டுபிடிச்சாலே போதும். உங்களுக்காக நான் திரும்ப போட்டிருக்கேன், ஸோ நோ ப்ராப்ளம். இதில் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ ஈக்குவலாக வரும்போது தேர்ஃபோர் நம்ம இதுலேருந்து இது என்ன சொல்லிடலாம், இட் இஸ் இன் ஜிபி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் ஜிபின்னு சொல்கிறோம், R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்றனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம்னா ஜிபின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4, 44, 444, 4444ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஜிபியா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதே ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இங்கேயும். இது T1, இது T2, இது T3, இது T4. ஏதாவது ரெண்டு மட்டும் கண்டுபிடிப்போம். R1 R2 மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். R1 ஃபார்முலா தெரியும், T2 டிவைடட் T1 ஈக்குவல் டு T2 ஃபார்முலா 44 டிவைடட் 4. அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 4s are 4, 1 4s are 4, 1 4s are 4. அப்போ R1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு வருதுன்னா 11ன்னு வருது. நெக்ஸ்ட் R2க்கு ஃபார்முலா T3 டிவைடட் T2. T3க்கு வேல்யூ 444 டிவைடட் 44ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 4s are 4, 1 4s are 4, மேலே எல்லாமே 1 1 1ன்னு வரும். ஸோ R2ஓட வேல்யூ 1 1 1 டிவைடட் 1 1 வருது. இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லிடலாம்னா
R1 not equal to R2 அப்படின்னு வருது. Therefore, it is not in GP. இது GP கிடையாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5, 0.05, 0.005ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஜிபியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி இது T1, இது T2 அண்ட் T3ன்னு எடுத்துக்கோங்க. ஃபார்முலா R1 ஈக்குவல் டு T2 டிவைடட் T1. T2ஓட வேல்யூனா 0.05 டிவைடட் T1 வேல்யூ 0.5. இப்போ நமக்கு பாயிண்டில் இருந்தால் போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அப்படின்னா பண்ணுறீங்க, பாயிண்ட்க்கு அப்புறம் 2 வேல்யூஸ் இருக்கனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இங்கே 5 டிவைடட் 50 வரும். ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, 1 5s are 5, 10 5s are 50. ஸோ 1 டிவைடட் 10ன்னு வருது. R1 வேல்யூ 1 டிவைடட் 10. நெக்ஸ்ட்டு R2 கண்டுபிடிங்க. R2 ஃபார்முலா R3 டிவைடட் R2 ஈக்குவல் டு R3க்கு 0.005 டிவைடட் 0.05ன்னு போடுங்க. அப்போது இதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டேர்ம்ஸ் இருக்கனால நம்ம இதை என்னென்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1000ல் மல்டிப்ளை பண்ணால் நம்ம பாயிண்ட் எடுத்துடலாம். இங்கே 5ன்னு வரும் டிவைடட் 15 வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 1 கீழே 10 வரும். அப்போது 1 டிவைடட் 10. அப்போ R2ஓட வேல்யூ நமக்கு 1 டிவைடட் 10ன்னு தான் வருது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன, R1 வேல்யூ R2 வேல்யூ ஈக்குவலாக வரனால R1 ஈக்குவல் டு R2ன்னு போட்டுக்கோங்க. therefore it is in GP. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 டிவைடட் 3, 1 டிவைடட் 6, 1 டிவைடட் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயும் சேம் அதே தான். இது T1, இது T2, இது T3. ஃபஸ்ட்டு R1 கண்டுபிடிங்க. R1க்கு T2 டிவைடட் T1 ஃபார்முலா. T2ஓட வேல்யூ 1 டிவைடட் 6 டிவைடட் இங்கே 1 டிவைடட் 3ன்னு வரும் T1 வேல்யூ. இப்போ இதை நம்ம இப்படியே வச்சு கேன்சல் பண்ண முடியாது இல்லையா, ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணிக்கலாம், 1 டிவைடட் 6 இது அப்படியே சேஞ்ச் ஆகும் மேலே வந்தால். அப்போ 3 டிவைடட் 1ன்னு வரும். இப்போ 3 டிவைடட் 6ன்னு வருது. கேன்சல் பண்ணுங்கள். 1 3s are 3, 2 3s are 6. அப்போ 1 டிவைடட் 2ன்றது தான் நம்மளோட R1 வேல்யூ. நெக்ஸ்ட்டு R2 கண்டுபிடிங்க. R2க்கு ஃபார்முலா என்னென்னா T3 டிவைடட் T2. T3க்கு 1 டிவைடட் 12ன்னு கொடுத்துருக்காங்க. T2க்கு 1 டிவைடட் 6ன்னு கொடுத்துருக்காங்க. 1 டிவைடட் 12 இதை நம்ம மேலே கொண்டு போகும்போது மல்டிப்ளையில் போகும், அப்படியே மாறிடும் நம்பர். அப்போ 1 டிவைடட் 6ன்றது இங்கே 6 டிவைடட் 1ன்னு வரும். இப்போ 6 டிவைடட் 12னா 1 6 are 6, 2 6 are 12. இப்போ 1 டிவைடட் 2ன்னு வந்து R2ஓட வேல்யூ இது. அப்போ R1 R2 பாருங்கள் ரெண்டுமே 1 டிவைடட் 2ன்னு வரனால therefore it is in GP. ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -5, 25, -125ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு R1 கண்டுபிடிக்கலாம். R1 ஈக்குவல் டு T2 டிவைடட் T1 ஈக்குவல் டு T2 எவ்வளோ, இது T1, இது T2, இது T3 அண்ட் T4. இப்போ பாருங்கள் T2 இங்கே -5 டிவைடட் T1 1. அப்போது -5 தான் வருது. அப்போ R1 வேல்யூ நமக்கு -5. நெக்ஸ்ட்டு R2 வேல்யூ கண்டுபிடிங்க. T3 divided T2. T3 25 divided T2 -5. அப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 5s are 5, 5s are 25. அப்போ இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ -5. இப்போ R2 ஈக்குவல் டு -5. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக வருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், R1 ஈக்குவல் டு R2. therefore it is in GP. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120, 60, 30, 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் டேர்ம் T1, இது T2, நெக்ஸ்ட்டு T3 அண்ட் T4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே R1 கண்டுபிடிங்க. R1க்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா T2 டிவைடட் T1. T2 வேல்யூ 60, T1 வேல்யூ 120. ஸோ இதில் வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம். இது 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 are 6, 2 6 are 12. அப்போ 1 டிவைடட் 2. இது R1 வேல்யூ. நெக்ஸ்ட்டு R2க்கு கண்டுபிடிங்க. T3 டிவைடட் T2ன்னு வரும். T3க்கு 30 டிவைடட் T2க்கு 60. அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். 1 3s are 6, 1 3s are 3, 2 3s are 6. ஸோ 1 டிவைடட் 2ன்னு வருது. இது R2ஓட வேல்யூ.
ஸோ இப்போ R1 R2 ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக வருது. ஸோ இதுலேருந்து R1 ஈக்குவல் டு R2, therefore it is in GP. நெக்ஸ்ட்டு 7th சப்டிவிஷன் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16, 4, 1, 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம் T1, செகண்ட் T2 அண்ட் T3, T4 அப்படியே ஆர்டராக இருக்க நம்பரை T1, T2, T3, T4ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு R1 கண்டுபிடிங்க. T2 டிவைடட் T1 ஈக்குவல் டு T2 வேல்யூ என்ன 4, T1 வேல்யூ 16, 1 4s are 4, 4 4s are 16. அப்போது 1/4ன்னு வருது. இதுதான் R1 வேல்யூ. நெக்ஸ்ட்டு R2 கண்டுபிடிங்க. T3 டிவைடட் T2, T3ஓட வேல்யூ 1, T2ஓட வேல்யூ 4. டேரெக்டாக நமக்கு 1/4 வந்துடுச்சு. ஸோ இது R2ஓட வேல்யூ. இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக வருது. அப்போது R1 ஈக்குவல் டு R2, therefore it is GP. Second sum, write the first three terms of the GP whose first term and common ratio are given below அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் A ஈக்குவல் டு 6, R ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா R அண்ட் A வேல்யூ கொடுத்துட்டு ஜிபியில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இதில் என்னென்னா ஜிபியோட ஆர்டர் நமக்கு தெரியணும். A, AR, AR ஸ்கொயர்ட் எக்ஸெட்ரா AR n-1 இதுதான் வந்து ஜிபியோட ஆர்டர். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கேட்டாங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணணும், செகண்ட் டேர்ம்னா இதை யூஸ் பண்ணணும், தேர்ட் டேர்ம்னா இதை யூஸ் பண்ணணும். இப்போது ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். A ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க, R ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T1 ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு T1 கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு T2 கண்டுபிடிக்கணும் அண்ட் T3 கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் மட்டும் கேட்டால் 3 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ T1க்கு இதை எடுத்துக்கணும். இது T1, இது T2, இது T3. இப்போ T1க்கு ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 6. அப்போ T1ஓட வேல்யூ 6. நெக்ஸ்ட்டு T2க்கு என்ன எடுத்துக்கணும்? T2க்கு AR. அப்போ ARனா A வேல்யூ 6 இன்ட்டு R வேல்யூ 3. அப்போது T2 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18. ஸோ T2ஓட வேல்யூ 18. நெக்ஸ்ட் T3க்கு நேராக இங்கே என்ன இருக்குது? AR ஸ்கொயர்ட். அப்போது AR ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு A வேல்யூ நமக்கு தெரியும் 6 இன்ட்டு R வேல்யூ 3. இங்கே ஸ்கொயர்ட் இருக்கனால இங்கே ஸ்கொயர்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது 6 இன்ட்டு 3 3s are 9. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 54ன்னு வரும். இதுதான் T3ஓட வேல்யூ. இப்போது நம்ம எத்தனை வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 3 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து therefore hence the first 3 terms are six, 18, 54. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A வேல்யூ √2ன்னு கொடுத்துருக்காங்க, R வேல்யூவும் நமக்கு √2ன்னு கொடுத்துருக்காங்க. இதையே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு T1 கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு T2 கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு T3 கண்டுபிடிக்கணும். நமக்கு T1க்கு தெரியும் A, T2க்கு நமக்கு AR, T3க்கு AR ஸ்கொயர்ட். இதில் அப்படியே நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏக்கு √2, அது எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே A √2, ஆருக்கு √2 மல்டிப்ளேயில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுக்கு ஏக்கு √2 இன்ட்டு √2 ஹோல் ஸ்கொயர்னு வருது. இப்போது இதிலேருந்து பாருங்கள் √2 ஒன்றுமே பண்ண வேணாம். ஸோ அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு √2 ரெண்டு √2 இருந்தால் அதோட வேல்யூ வந்து 2. அப்போது இங்கே 2 √2 இருக்கு இல்லையா? அப்போ இதோட வேல்யூ 2 √2. இவ்வளோ தான். 2 √2 இருந்தால் அதோட வேல்யூ 2ன்னு நம்ம எடுத்துப்போம். இதை தான் நாங்கள் இப்போது இங்கே பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஹென்ஸ் தி ஃபர்ஸ்ட் 3 terms are √2, 2, 2 √2. இதுதான் ஃபைனல் ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் சம்க்கு.
தேர்ட் சம் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஈக்குவல் டு 1000 கொடுத்துருக்காங்க, r ஈக்குவல் டு 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி t1 கண்டுபிடிங்க. t1ன்றது a அப்படின்றது ஃபார்முலா இல்லையா, அது இங்கே பார்த்துருக்கோம் a. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1000. ஸோ t1 ஈக்குவல் டு 1000. நெக்ஸ்ட்டு t2 கண்டுபிடிங்க. t2க்கு என்னது arன்னு சொன்னோம். அப்போது arனா a வேல்யூ 1000 இன்ட்டு r வேல்யூ t/5. இதை கேன்சல் பண்ண முடியும் 5 டேபிளில். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 2 5s are 10. அப்போது 2 0க்குனால அப்படியே போட்டுக்கலாம். அப்போது t2ஓட வேல்யூ நமக்கு 200 இன்ட்டு 2ன்னும் போது மல்டிப்ளை பண்ணால் 400ன்னு வரும். அப்போது t2ஓட வேல்யூ 400. நெக்ஸ்ட்டு t3க்கு ஃபார்முலா ar ஸ்கொயர்ட். அப்போது ஏக்கு வேல்யூ 1000 இன்ட்டு r ஸ்கொயர்னா 2/5 தி ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1000 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இது 2 2s are 4ன்னு வரும், 5 5s are 25ன்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும், கேன்சல் பண்ணிக்கலாம். 5 5s are 25, 2 5s are 10, 0 0ன்னு வரும். 1 5s are 5, 4 5s are 20, 0. இப்போது 4 4s are 6, 40 into 4 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட வேல்யூ எவ்வளோனா 160, 116 வருது. ஸோ t3ஓட வேல்யூ தான். அப்போது லாஸ்ட்டாக என்னென்னா hence the first 3 terms are 1000, 400, 160. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இன் எ ஜிபி 729, 243, 81 எக்ஸெட்ரா ஃபைன் t7. இப்போ இதுலேருந்து நம்ம ஃபைன் t7ஓட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ t7 அப்படின்னா என்ன, tn அப்படின்றது தானே எங்கள் வேல்யூ. அப்போ tn ஃபார்முலா நமக்கு தெரியுங்க, என்னோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ tn ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். t7 தான் கேட்குறாங்க. tn ஈக்குவல் டு ar n-1. அப்போது இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுலேருந்து இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவையோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ a நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டேர்ம். இது t1, இது t2, இது t3. t1 வேல்யூ 729. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு 729. நெக்ஸ்ட்டு r வேல்யூ எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, t2 / t1 போடுவோம். t2ஓட வேல்யூ என்னென்னா 243 டிவைடட் t1ஓட வேல்யூ 729. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, 3 டேபிள்ஸாக கேன்சல் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே என்ன வரும், 8 3s are 24, 1 3s are 3, இங்கே 2 3s are 6ன்னு வரும், பேலன்ஸ் 1, 4 3s are 12, 3 3s are 9ன்னு வந்துடும். திரும்பவும் இதை 3 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 81 அப்படின்ற 3 டேபிளில் 227ன்னு வரும். இங்கே கீழே கேன்சல் பண்ணோன்னா 81ன்னு வரும். திரும்பவும் இந்த 27ஐயும் 81ஐயும் நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 9 3s are 27, திரும்ப இங்கே கேன்சல் பண்ணால் 2 3s are 6, பேலன்ஸ் 2 வரும், இங்கே 21, 7 3s are 21, 1 9s are 9, 3 9s are 27. ஸோ 9 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக, 3 டேபிள் இல்லை. நெக்ஸ்ட் அப்போது ஃபைனல் ஆன்சர் 1/3ன்னு வருது. அப்போ ஆரோட வேல்யூ 1/3ன்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் என்ன வேணும்னா என்னோட வேல்யூ tn வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, t7 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ tn அப்படின்னு எடுத்துட்டா இது எதோட வேல்யூவாக போயிடும், 7ன்றது என்னோட வேல்யூ. ஸோ n ஈக்குவல் டு 7. இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்தால் அப்படியே நம்ம இந்த tn ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுங்கள். tn ஈக்குவல் டு இங்கே nக்கு பதிலாக 7 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஏக்கு 729, ஆரோட வேல்யூ 1/3, மேலே எண்ணுக்கு பதிலாக இங்கே 7 - 1ன்னு வரும். அப்போ 729 1/3, 7ல் 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே 6 வரும். இப்போ இங்கே 729 இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ண முடிஞ்சால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 6 டைம். இங்கே 6 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 1/729 வரும். 3 × 3 × 3 6 டைம்ஸ் போட்டிங்களா. அப்போ 3 3s are 9, இங்கே 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81 × 9ன்னு இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 729 வரும்.
ஓகேவா? இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், ஏன்னா இங்கே 6 இருக்கனால. இப்போ 1 6 டைம் போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 தான் வரும். ஸோ அதே நான் அப்படியே போட்டோம். 1 டைம் கேன்சல் பண்ணலாம், இதையும் 1 டைம் கேன்சல் பண்ணலாம். அப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன வருது? மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வருது. அப்போ T7ஓட வேல்யூ நமக்கு 1. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் தேர்ட் சம்.